டூத்பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு போன்றவற்றை நாள்தோறும் பயன்படுத்தி வருகிறோம். அப்படி அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் பாதுகாப்பானவையா என்று எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? குடிநீரிலும் காற்றிலும் கூட நச்சுக்கள் கலந்துவிட்ட இந்த காலத்தில் ரசாயனங்களால் தயாரிக்கப்படும் அவற்றில் மட்டும் நச்சுக்கள் இல்லாமல் இருக்குமா? நாம் அன்றாட பயன்படுத்தும் டூத்பேஸ்டில் பல வகையான நச்சுப் பொருட்கள் இருக்கின்றன. நாம் உபயோகிக்கும் டூத்பேஸ்டுகளில் 16 வகையான நச்சுப் பொருட்கள் உள்ளன. பேஸ்டால் பல்லை தோய்த்துவிட்டு நுரையை துப்பிவிடுவதால் எந்த பாதிப்பும் இல்லை என நினைக்கக்கூடாது. நாக்கின் கீழ் இருக்கும் இரத்த குழாய்கள் பேஸ்டில் உள்ள நச்சுக்களை உடனே கிரகிக்கும் திறன் கொண்டவை. அந்த நச்சுக்கள் உடலில் ஆங்காங்கே படிந்து நாள்பட நோய்களை ஏற்படுத்தக்கூடும். நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஹார்மோன் உற்பத்தியையும் கூட அவை பாதிக்கும். அதே போல அன்றாட குளியலுக்கு நாம் பயன்படுத்தும் சோப்பு, ஷாம்பு ஆகியவை சருமத்தின் வழியாக நம் உடலுக்குள் சென்று பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் பல் துலக்கவும் குளிக்கவும் மூலிகை பொருட்களை உபயோகிக்க வேண்டும். டூத்பேஸ்டுக்கு பதிலாக கிராம்புத்தூள் 5 கிராம், கல்லுப்புத்தூள் அல்லது படிகாரம் 5 கிராம் ஆகியவற்றை 100 கிராம் திரிபாலா சூரணத்துடன் சேர்த்து காலை மாலை இருவேளையும் பல் துலக்கலாம். இந்த பொடியை நாள்தோறும் உபயோகித்து வர பற்கள் நலன் பாதுகாக்கப்படும். சீயக்காய், காய்ந்த நெல்லிக்காய், வெந்தயம், பாசிப்பயிறு ஆகியவற்றை சேர்த்து அரைத்த பொடியை ஷாம்புக்கு பதில் வாரம் 2 முறை தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். பல ரசாயன கலவையுடன் தயாரிக்கப்படும் சோப்புக்கு பதிலாக நலங்கு மாவை பயன்படுத்தலாம். பாசிப்பயிறு, வெட்டிவேர், கார்போக அரிசி, சந்தனத்தூள், பூலாங்கிழங்கு, எலுமிச்சை வேர் ஆகியவற்றை சேர்த்து பொடியாக்கி தினமும் குளியல் பொடியாக பயன்படுத்தலாம்.